ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் கதையா ரிலீஸ் ஆன தி ஃப்ளையிங் ஷிப் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்லைன கேளுங்க, கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். கப்பல் மாலுமியான நம்ம கதையோட ஹீரோவுக்கு ஜமாலியா ராஜ்யத்தோட இளவரசி மேல ஒரு காதல் வருது. ஆனா அந்த நாட்டோட ராஜாவுக்கு தான் பொண்ண பெரிய பணக்காரனுக்கு தான் கட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம். இதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஹீரோ பல வருஷங்களுக்கு முன்னாடி பறக்கும் கப்பல்ல தங்கத்தை கொண்டு போகும்போது அந்த கப்பலை தொலைஞ்சு போயிடுச்சுங்கிற வதந்தியை கேள்விப்பட்ட ஒரு மந்திர காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன தங்க புதையல தேடி கிளம்புறான். லாஸ்டா என்னாச்சு, இவன் அந்த புதையல தேடி கண்டுபிடிச்சானா, அதுக்கப்புறம் இளவரசிய கல்யாணம் பண்ணானா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட முழு கதையுமே. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே லாஸ்டா இதே மாதிரியான ஃபேண்டசி படங்கள் வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல கடல் வழியா பயணம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கப்பலை காட்டுறாங்க. இங்கதான் நம்ம கதையோட ஹீரோ கேப்டனா இருக்கான். சின்ன வயசுல இருந்தே ஹீரோவுக்கு அடிக்கடி ஒரு பொண்ணை பத்தின இல்லூஷன் வரும். சோ அதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய மேகங்கள்ல நம்ம கதையோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட முகம் ஒரு சின்ன பிரதிபலிப்பா தெரியுது. அதே டைம்ல யாரோ ஒரு ஆளு ஹீரோவோட மூஞ்சில தண்ணிய ஊத்துறாங்க. கண்ண முழிச்சு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோ கண்ட கனவு. அடா ஆமாங்க, இவன் ஒன்னும் கேப்டன்லாம் கிடையாது, கப்பல்ல சாதாரண மாலுமி, அதாவது வெறும் வேலைக்காரன். உடனே உள்ள வந்த கேப்டன் நம்ம ஜமாலியா ராஜ்யத்துக்கு வந்துட்டோன்னு கத்துவாரு. இந்த இடத்துல சீன் கட் பண்ணா அடுத்து அந்த ஜமாலியா ராஜ்யத்தோட ராஜாவை காட்டுறாங்க. பக்கத்திலேயே கோல்கன்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஜமீன்தார் இருக்காரு. அட என்னங்க, மந்திர காட்டுக்குள்ள இருந்து உங்க பையனுக்கு தங்க புதையலே கிடைச்சிருக்கு, நீங்க பொண்ணு கேட்கும் போது நான் கொடுக்காம இருப்பனா, என் பொண்ணு உங்களுக்கு தானே ராஜா ஒரு பக்கத்துல வாக்கு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா இளவரசி கிட்ட வரும்போது அந்த பைபிள்ல கோட்டைக்குள்ளேயே இந்த மாட்டு சாணம் வைக்கோல்லா இருக்குல்ல, அதையெல்லாம் கொட்டி வச்சு சறுக்கி விளையாடிட்டு இருக்கா. அடி பாவி, என்ன கர்மம் இதெல்லாம். அப்பா நீங்க தான் என்ன வெளியில போக கூடாதுன்னு சொன்னீங்க, அதான் வெளியில இருக்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டேன். சரி சரி, இந்த விளையாட்டு எண்ணத்தெல்லாம் இதுக்கப்புறமா விட்டுரு. ஏன் என்னாச்சு, உடனடியா கல்யாணத்துக்கு தயாராகு. அப்பா வாழ்த்துக்கள்பா, ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறீங்களா? நல்ல காமெடி தான், ஆனா சிரிப்பு வரல. இந்த பாரு, கல்யாணம் உனக்கு. ஓ அப்படியா, அப்ப மாப்பிள்ளை யாரு? கோல்கனோட பையன் போல்கன். இந்த பாருங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. கட் பண்ணா இதே டைம்ல கப்பல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ இப்பதான் ஜமாலியா ராஜ்யத்துக்குள்ளேயே வரான். ஆக்சுவலா இந்த ஹீரோவோட குரூப்பை சேர்ந்தவங்க உலகம் சுற்றும் வாலிபர்கள், அதாவது கப்பல்ல தான் இவங்களோட வாழ்க்கையே. ராஜ்யத்துக்குள்ள வந்ததுமே அங்க ஒரு ஜோசியக்காரிய நம்ம ஹீரோ கவனிக்கிறான். என் கைய பார்த்து உங்களால எதிர்காலத்தை சொல்ல முடியுமா? ஐயோ தம்பி, இந்த கை உங்களுதா? ஏமா பின்ன என்ன வாடகைக்கா வாங்கிட்டு வந்த? சரி சரி கோவப்படாதீங்க தம்பி, இந்த கைக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குப்பா. இவ்வளவு நாளா நீ எந்த பொண்ணுக்காக காத்திருந்தியோ அந்த பொண்ணே உன்னோட வாழ்க்கை துணையா வரப்போறா. முக்கியமா அந்த பொண்ணு இந்த ராஜ்யத்துல தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரி பணத்தை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவா. அப்பதான் ஹீரோவும் அண்ணாந்து பாக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி மேல இளவரசி உட்கார்ந்து விளையாடுற விஷயத்த பார்த்து பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடிக்கடி கனவுல ஒரு பொண்ணை பாப்பால, அந்த பொண்ணு மாதிரிதான் நம்ம ஹீரோயின் இருக்கா. பையன் சும்மா இருப்பானா? எப்படியாச்சும் ராஜ்யத்துக்குள்ள போயாகணும், இளவரசி கிட்ட பேசியாகணும்னு கோட்டைக்குள்ள பெயிண்டிங் வேலைக்காக ஒரு சில பேர் வந்திருப்பாங்க. சோ இவன் ஒரு கூடைய தூக்கிட்டு நானும் பெயிண்டர் தான் போய் சொல்லிட்டு கோட்டைக்குள்ள வந்துட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பெயிண்டிங் ஏரியாக்கு வந்த இளவரசி, இன்னைக்கு நீங்க வேலை பார்த்த வரைக்கும் போதும், எல்லாரும் வீட்டுக்கு போங்க. மொத்த பேர் போனாலும் கூட நம்ம ஹீரோ மட்டும் குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கான். ஏய் என்ன, உனக்கு மட்டும் தனியா லெட்டர் வச்சு கூப்பிடணுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்ப. முடியாது, எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படியா, என்ன பேச போறேன்னு கேட்டா பையன் பாட்டா பாட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் ஒரு கப்பல் மாலுமி, இந்த உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் நான் சுத்தி வந்திருக்கேன். ஆனா அங்க எல்லாம் பார்க்க முடியாத அழக உன்னோட ஒரு விழி அசைவுல நான் பார்த்துட்டேன். இனிமே நான் வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி என்னோட காதல் நீ மட்டும்தான். இவன் பாட்டை கேட்டு ஹீரோ இன்னும் மயங்கிட்டா. இந்த பாரு, நீ யாரு என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு. அதே டைம்ல நான் ஒரு இளவரசி, எங்க அப்பா கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாரு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, மந்திர காட்டுக்குள்ள தங்கத்தை கண்டுபிடிச்சதா சொல்லப்பட்ட மோல்கன் இருக்கான்ல, அவனுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. அட உனக்கு என்ன பிடிச்சிருக்கல, அப்புறம் எதுக்காக மத்த விஷயங்களை பத்தி யோசிக்கிற? நாளைக்கு நைட்டு கண்டிப்பா நான் உன்னை இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் நாம இந்த உலகத்தையே சுத்தி பார்க்கலாம். இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ராஜா வரக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே பச்சைக்கன்னு ஒரு முத்தத்தை கொடுத்த அங்க இருக்க மாடியில கைத்த போட்டு பாதுகாப்பா ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். கட் பண்ண அடுத்த அந்த மோல்கன் மாப்பிளைய காட்டுறாங்க. இவ ராஜ்யத்துக்குள்ள வந்ததும் போதும் மொத்த பொண்ணுங்களும் ஜொல்ல ஊத்துறாங்க. இந்த விஷயத்த மாடியில இருந்து நம்ம ஹீரோயினும் கவனிக்கிறா. அதுக்கப்புறமா ஒரு பெரிய டான்ஸ் பார்ட்டி நடக்குது. உனக்கு பிரச்சனை இல்லைன்னா என் கூட டான்ஸ் ஆட வரியா? முடியாதுன்னு சொன்னா அப்பா கோச்சுப்பாரு. சோ
அதுக்காகவே ஹீரோயின் டான்ஸ் ஆடுறாங்க. இதே டைம்ல கப்பல்ல இருக்க ஹீரோனை எப்படியாச்சும் ராஜ்யத்துல இருந்து கூட்டிட்டு வரணும்னு அன்னைக்கு நைட்டே ஒரு சின்ன படகு எடுத்துக்கிட்டு நேரா ராஜ்யத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். இதே டைம்ல மோல்கன் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வழியா என்னோட ஆசை நிறைவேறிடுச்ச சிரிச்சுக்கிட்டே ஹீரோனும் என்ன கல்யாணம் பண்ண போறீங்கல்ல அதான் உங்களோட ஆசையா? அது மட்டும் கிடையாது, நான் மிகப்பெரிய சூனியக்காரிய பிடிக்க ஆசைப்பட்டேன், ஒரு வழியா நான் அவளை பிடிச்சிட்டேன்னு அங்க போத்தி வச்சிருக்க துணியை விளக்கும் போது கூண்டுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்துருக்கா. யோ என்ன காமெடி பண்ற? இவ ஒரு பொண்ணு சூனியக்காரிங்கிற? அவசரப்படாத, நான் கஷ்டப்பட்டு பிடிச்ச இவள உனக்கு பரிசா கொடுக்கணும் தான் இங்க கொண்டு வந்த. இப்ப கூண்டுக்குள்ள இருக்கா இல்லையா அந்த பொண்ணோட பேரு ஜேன். உடனே மோல்கன் கதவை திறந்து விட்டுட்டு கையில ஒரு வித்தியாசமான மேஜிக்கல் ரிங் இருக்கும், சோ அதை லைட்டா தேய்ச்சி விட்டு உன்னோட உண்மையான உருவத்தை காட்டுன்னு சொல்லுவான். அடுத்த நிமிஷமே அந்த ஜேன் ஒரு பீனிக்ஸ் பறவையா மாறி உடம்பு ஃபுல்லா நெருப்போட அங்க எங்கன்னு பறந்துட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோயின் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுவா. பயப்படாத, இன்னும் நிறைய இருக்குன்னு மறுபடியும் மோதிரத்தை தேய்க்கும் போது பீனிக்ஸா மாறி போன ஜேன் உடம்புல இருந்து நெருப்ப கக்குவா. ஆனா மோல்கன் தன்னோட ஒரு கையாலேயே அந்த நெருப்பை ரொம்ப அசால்ட்டா தடுத்துருவான். ஆக்சுவலா இவனுக்குள்ள எந்த பவர்ஸும் கிடையாது, இவன் மாட்டி இருக்கக்கூடிய அந்த மோதிரத்துக்கு தான் பவர் இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோனும் நீங்க கொண்டு வந்த பரிசு நல்லா இருக்கு, ஆனா அந்த சூனியக்காரிய பார்த்தா எனக்கு பயமாவும் இருக்கு. சரி அதையெல்லாம் விட்டு தள்ள, நான் உனக்கு ஒரு செயினை கொண்டு வந்திருக்கேன், நான் இதை மாட்டி விடவா? சரின்னு வேற வழி இல்லாம இவளும் கழுத்தை நீட்டுவா. கரெக்டா அதே டைம்ல மாடியில கயிறை போட்டு நம்ம ஹீரோ ஏறி வந்திருப்பான் போல. இந்த மோல்கனோட காவலாளிங்க சும்மா இருப்பாங்களா? ஹீரோவை கையங்கலமா பிடிச்சிட்டாங்க. டேய் யாரானே, எப்படி உள்ள வந்த? ஐயா நான் பெயிண்டர். எது நைட் நேரத்துல பெயிண்ட் அடிக்க வந்தியா? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. யோ காவலாளி, அந்த லேடி ஜேன் இருக்கால அவளை அடைச்சு வச்சிருக்க செல்லுக்குள்ளேயே இவனையும் அடைச்சு வை. அதுக்கப்புறமா மறுபடியும் ஹீரோனுக்கு செயினை மாட்டலான்னு வருவான். ஆனா அவளை பாருங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு எஸ் ஆயிடுவா. கட் பண்ண அடுத்த செல்லுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பக்கத்துல இருக்க ஜேனும் தம்பி உன்னை பார்த்தா பாவமா இருக்க, உண்மையாவே இளவரசியை கூட்டிட்டு போகதான் நீ இங்க வந்தியா? ஆமா, நான் அவளை மனசார காதலிக்கிறேன், எனக்கும் உன்னை பார்க்கும்போது உதவி பண்ணணும் தான் தோணுது, ஆனா குறுக்க இந்த கூண்டு இருக்கதால என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனா ஒரு சின்ன ஹிண்ட கொடுக்க முடியும். மந்திர காட்டுக்குள்ள அளவுக்கு அதிகமான தங்கம் இருக்கு, ஒருவேளை நீ அதை தேடி கண்டுபிடிச்சா ராஜாவே மனப்பூர்வமா தன்னோட பொண்ணை உனக்கு கட்டி கொடுப்பாரு. இப்படி பேசும்போது மண்டையில குல்லாவ மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. ஹீரோவோட கையில இருக்க விலங்குகளை கழட்டி விட்டுட்டு நீ முதல்ல இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடு, மோல்கன் வந்தா எல்லாமே கெட்டு போயிடும். அப்படின்னா நீயும் என் கூட வரப்போறியா? மன்னிச்சிரு, என்னால முடியாது, மோல்கனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, ஒரு பெரிய பணக்காரனுக்கு தான் என்னோட அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. இப்ப அதான் பிரச்சனையா? சரி விடு, நான் மந்திர காட்டுக்கு போறேன், எப்ப அடுபட்டாச்சும் அங்க இருக்கக்கூடிய தங்கத்தை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப உன்ன பொண்ணு கேட்டு நான் இந்த ராஜ்யத்துக்கு வருவேன். அடே முட்டாள் மாதிரி பேசாத, தங்கத்தை தேடி மந்திர காட்டுக்குள்ள போன மோல்கனை தவிர வேற யாரும் திரும்ப உயிரோட வந்ததே கிடையாது. உடனே ஜேன் உள்ள போந்து கவலைப்படாத, உனக்கு நான் உதவி பண்ண முடியும்னு ஒரு பெரிய நூல் உருண்டையை கொடுக்குறா. ஏமா இத வச்சு என்ன பண்றதுன்னு கேட்கும் போதே சடனா அந்த பந்துக்கு கண்ணெல்லாம் முழுகுதுங்க. ஒரு நிமிஷம் நம்மால பயந்தே போயிடுவான். கவலைப்படாத, அவன் என்னோட ஃப்ரெண்டு, நீ காட்டுக்குள்ள போகும்போது இவன் உனக்கு உதவியா இருப்பான். அதுக்கப்புறமா ஜேனுக்கும் ஹீரோனுக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஒரு பக்கத்துல ஹீரோனுக்கு காட்டுக்குள்ள போனவன் பாதுகாப்பா வருவானா மாட்டானாங்கிற கவலை அதிகமா இருக்கு. ஆனா இதே டைம்ல காட்டுக்குள்ள வந்த ஹீரோ பொறுமையா நடந்து போகும்போது வழியில பெரிய காலன்களையும் அந்த இடத்துல மிதக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தை கவனிக்கிறான். ஐ என்ன பார்க்க வித்தியாசமா இருக்குன்னு லைட்டா ஒரு எத்து விடுவான் பாருங்க, மரம் ஜோயிங்னு வானத்துல பறக்குதுங்க. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு கையில கிட்டாரோட ஒரு காக்கா பையன் வரான். புரியாத மொழியில ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கான். அடுத்த ஹீரோ கிட்ட வந்தவன், இந்த பாரு இது எங்களோட ஏரியா, அனுமதி இல்லாம உள்ள வந்ததே பெரிய தப்புன்னு வயித்துல சக்க சக்க சக்கன்னு குத்துவாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு துளி கூட வலிக்கல. பதிலுக்கு இவன் ஒரு குத்து விடுவான் பாருங்க. காக்கா பையன் பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறான். சுத்தி இருக்க சின்ன காக்காக்கள் எல்லாம் கிட்டாரை தூக்கிட்டு வந்து ஹீரோவோட கையில கொடுக்குது. உடனே நம்மளும் ஹீரோனை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுவான். இத பார்த்து நம்ம காக்கா பையனால தாங்கவே முடியல. ஏப்பா நீ ஒரு பொண்ணுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது, நானும் காதல் வாழ்க்கையில தோத்து போனால்தான் தான் என் காதல் தான் ஒண்ணு சேரல, உன்னோட காதலையாச்சும் நான் சேர்த்து வைக்கிறேன், நீ இறங்கி தங்கத்தை தேடு கபிலா, இது நம்ம காடுன்னு ஹீரோ கிட்ட நல்லபடியா பேசி அந்த இடத்தை விட்டு அனுப்பி வைக்கிறான். இந்த இடத்துல கட் பண்ணா ராஜ்யத்துல இருக்க மோல்கன் தான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். யோ நைனா, நம்ம பிளான் நல்லபடியா போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட்டா போதும், இந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், மக்கள் கிட்ட அதிகமா வரிப்பணத்தை வாங்கி நம்ம செல்வத்தையும் அதிகப்படுத்திக்கலாம். ஆனா இங்கதான் நமக்கே ஒரு விஷயம் புரியல. ஆக்சுவலா மோல்கன் தான் மந்திர காட்டுக்குள்ள இருந்து தங்கத்தை கண்டுபிடிச்சான்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி ஒரு பிளான போடுறானுங்கன்னு ஒரு இலவும் புரியல. கட் பண்ண அடுத்த இப்ப காட்டுக்குள்ள பயணம் பண்ணிட்டு இருக்க ஹீரோ வழியில ஒரு பெரிய மர வீட்டை கவனிக்கிறான். அதே டைம்ல ஹீரோ கிட்ட இருக்க அந்த மந்திர பந்த ஜாலியா தண்ணியில விளையாடிட்டு இருக்கு. சரி நீ பொறுமையாவா, நான் முதல்ல போய் செக் பண்றேன்னு. எப்பா யாராச்சும் இங்க இருக்கீங்களான்னு கேட்கும் போதே வயசான தாத்தா பாட்டின்னு ஒரு 4-5 பேர் அங்க வராங்க. ஆக்சுவலா இவங்களை
பாக்கும்போது முக ஜாடையில எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கானுங்க. தம்பி வாங்க தம்பி, எதுக்காக இங்க வந்தீங்க? இல்ல ஜமாலியா ராஜ்யத்துல ஒரு இளவரசி இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு நிறைய பணம் வேணுமா, அதுக்காக தான் இந்த காட்டுக்குள்ள இருக்க தங்கத்தை தேடி வந்தேன். அட நல்ல விஷயம் தானப்பா, முதல்ல சாப்பிட்டுட்டு போங்கன்னு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த மர வீடு சாதாரணமான வீடு கிடையாதுங்க, மந்திர வீடு. மொத்தமா 3 மாடி இருக்கும். சோ ஒவ்வொரு ஃப்ளோருமே லெஃப்ட் ரைட்னு கண்ணா பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கும். அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா நீங்க கொடுத்த சாப்பாடு பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கே, இதுல என்ன கலந்துருக்கீங்க? பெருசா ஒண்ணும் இல்லப்பா, எலும்பு தோல் தலைமுடி ஏன் மனுஷனோட நகம். அப்படிதான். இத கேட்டதுமே ஹீரோவுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அப்படின்னா இந்த கிழவி சாதாரண கிழவி கிடையாது, சூனியக்கார தாய் கிழவி. உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணா தாய் கிழவிங்க ஹீரோவை வழிமறைச்ச சொடக்கு போடுறதுமே பின்னாடி ஒரு அடுப்பு ஓபன் ஆகுது. என்ன தம்பி, இத்தனை நாளைக்கு அப்புறமா இன்னைக்குதான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம்னு நிம்மதியா இருந்தோம், அதுக்குள்ள தப்பிச்சு போக ஆசைப்படுறேன்? நல்லா சமத்து புள்ளைய அடுப்புல படுத்துக்கிட்டேன்னு வை, சூப்பரா வேக வச்சு உன்னை சூப்பு போட்டு குடிச்சிருவோம். அடிப்போடி தாய் கிழவின்னு பயத்துல பையன் பக்கத்துல இருக்க ஒரு கண்ணாடி குடுவை எடுக்கிறான். பார்த்தா அதுல நெருப்பை எரிய வைக்கிறதுக்கு ஃபியூல் இருக்கு. துளி கூட யோசிக்காம நெருப்புல போட்டுருவான். அம்படுதாங்க ஒட்டுமொத்த வீடும் டம்முன்னு வெடிக்கும். ஆக்சுவலா இந்த மர வீட்டுக்கு கால்லாம் இருக்கும் போல. சோ வழிதாங்க முடியாம அங்க எங்கன்னு உருண்டு புரண்டு கடைசியில தொப்புன்னு தரையில வந்து இடிக்குது. இந்த சம்பவத்தால சூனியக்காரிங்க எல்லாரும் மட்டையாயிட்டாங்க. நம்ம ஹீரோ மட்டும் கெத்தா நிப்பான். அடியே இன்னைக்கு உங்களால என்ன சாப்பிட முடியாதுன்னு சொல்லும் போதே மேல இருந்து ஒரு பாட்டில் கரெக்டா ஹீரோவோட மண்டையில அடிக்க பையன் அதே இடத்துல மயங்கிட்டான். மறுபடியும் கண்ணம்பிளிக்கும் போது நம்ம ஹீரோ உடம்ப ஃபுல்லா கவர் பண்ணி அவன் மேல காய்கறிகள்லாம் வச்சு அடுக்கி சுத்தி ஃபுல்லா நெருப்ப கொளுத்தி விட்டானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை வேக வச்சிட்டு இருக்கானுங்க. ஏ தாய் கிழவி, ஒழுங்கா என்ன வெளியில எடுத்துரு, என்னோட கறி டேஸ்டா இருக்காது, நான் ரொம்ப கேவலமா இருப்பேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி பாக்குறான். ஆனா அந்த சூனியக்காரிங்க அதையெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. மொத்தமா கதவையே லாக் பண்ணிட்டாங்க. இதே டைம்ல வெளியில தண்ணியில விளையாடிட்டு இருந்த நம்ம சகப்பு பந்து இருக்குல்ல, இப்பதான் அதுக்கு சூனியக்காரிங்க ஹீரோவை சமைக்கிறாங்கிற விஷயமே தெரிய வருது. சோ எப்படியாச்சும் நம்மால காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா உள்ள தாவி குதிக்குது. ஆனா சூனியக்காரிங்க ரொம்ப அசால்ட்டா இந்த பந்த பாத்துட்டாங்க. சடனா என்னாச்சுன்னு தெரியல, சமைக்க பார்த்த ஹீரோவை டக்குன்னு வெளியில இழுத்து காப்பாத்துறாங்க. எபா தம்பி, இந்த சகப்பு பந்த யாரு கொடுத்தது? பேசவே இல்ல, நம்மால டக்குன்னு மயங்கிட்டான். கட் பண்ண அடுத்த இப்ப ஹீரோயின் ஜேனை பார்த்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள தங்கத்தை தேடி போன ஹீரோ அவனுக்கு எதுவும் ஆகல, பாதுகாப்பா தான் இருக்கான்ல, ஏமா அத நீயே உன் கண்ணால பாருன்னு தான் பவச வச்சு ஒரு மாய கண்ணாடியை உருவாக்குவா. இப்ப அது வழியா பாக்கும்போது சூனியக்காரிகள் தெரிவாங்க. உடனே ஜேனோ, அட இது என்னோட கொல்லு பாட்டிகளாச்சே, விளங்குச்சு போ, இவங்க எல்லாருமே நரமாமிசம் சாப்பிடக்கூடியவங்க, கண்டிப்பா ஹீரோவோட கதை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஹீரோயின் இதை கேட்டு பயந்தே போயிடுவா. நல்லவேளை அப்போன்னு பார்த்த ட்ரம்முக்குள்ள இருந்து ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு எந்திரிக்கிறான். இளவரசி பாத்தீங்கல்ல, ஹீரோ இன்னும் பாதுகாப்பா தான் இருக்கான். இப்ப சீன் அப்படியே ஹீரோ கிட்ட போகுது. டே தம்பி, இந்த மந்திர பந்து என்னோட பேத்திக்கு சொந்தமானத, தோ இவதான் என்னோட பேத்தி. அட இது ஜேனாச்சே, ஜமாலியா ராஜ்யத்துல மோல்கன் தான் இவங்களை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சான். இப்படி பேசும்போதே பக்கத்துல மோல்கன் போட்டோவும் ஒட்டி இருக்கு. தாய் கிழவிக்கு தலகால் புரியல. தம்பி மோல்கன் வேற யாரும் கிடையாதுப்பா, இந்த ஜேனை தொட்டு கல்யாணம் பண்ண புருஷங்காரன். ஆனா அவ எதுக்காக ஜேனை கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கணும்? தாய் கிழவி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஜமாலியா ராஜ்யத்தோட இளவரசி இருக்கா இல்லையா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மோல்கன் ஒரு பிளான் பண்ணிருக்கான். எது, என் பேத்தியை விட்டுட்டு 2வது கல்யாணமா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல கிளம்புங்க, என் பேத்தியை காப்பாத்தணும். ஒரு தாய் கிழவி என்னடான்னா வில்லுக்கட்ட மாதிரி ஒரு மிஷின்ல உட்காந்துக்கிட்டு மறுபக்கத்துல இருக்க கைத்தை பிடிச்சு இழுத்ததுமே ஜோயிங்னு வானத்துல பறக்குறாங்க. ஆக்சுவலா அந்த அம்மா ஒரு சின்ன கூடைக்குள்ள உட்கார்ந்து இருக்கும். அந்த கூடை ஒரு மந்திர கூடை. சூனியக்காரிங்க இந்த கூடையை வச்சுதான் வானத்துல பறப்பாங்க. இத மிரண்டு போய் ஹீரோ பார்க்கும் போது இந்த சூனியக்கார கூடத்திலேயே ஒரு வயசான பாட்டி இருக்கும். அந்த அம்மா சுருட்ட பத்த வைக்கிறேன்னு ஒரு வெடிகுண்டை பத்த வச்சிருச்சு. நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல ஹீரோ அந்த வெடியை வாங்கி பின்னாடி தூக்கி போடுவான். அப்படி இல்லன்னு வைங்களேன், மொத்த வெறும் க்ளோஸ் ஆயிருப்பானுங்க. தம்பி மன்னிச்சிருப்பா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இத பார்த்தா எனக்கு சின்ன தப்பு மாதிரி தெரியல, பெரிய தப்பு மாதிரி இருக்கு. இந்த பாரு, நான் உங்க கூட வரமாட்டேன், எனக்கு தங்கம் தேவை, வேணும்னா வெயிட் பண்ணுங்க, நான் வேலையை முடிச்சிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா நானே உங்களை ஜமாலியா ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறேன். இதுவும் நல்ல ஐடியா. சோ அதனால சரின்னு சம்மதிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த இப்ப ராஜ்யத்துல இருக்க ஹீரோயின். ஆரம்பத்துல ஹீரோ ஒரு ஜோசியக்காரியை பார்த்திருப்பான்ல, இப்ப அதே ஜோசியக்காரி ஹீரோனை பார்த்து, இளவரசி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களோட கை ரேகைகளையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது நீங்க அந்த மோல்கனை திருமணம் பண்ணக்கூடாது. அவன் உங்களோட செல்வத்துக்காகவும் பேருக்காகவும் மட்டும்தான் இந்த ராஜ்யத்துல திருமணம் பண்ண ஆசைப்படுறான். உங்களுக்கு பொருத்தமான ஆள் விதியின்படி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டாச்சு. அது வேற யாரும் கிடையாது, ஒரு கப்பலோட மாலுமி. பிரச்சனை இது மட்டும் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மோல்கன் நல்லவன் கிடையாது, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. இது எதையுமே நான் சொல்லல, நட்சத்திரங்கள் சொல்லுது. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே மோல்கன் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டான். கட் பண்ணா இதே டைம்ல காட்டுக்குள்ள இருக்க ஹீரோ அந்த மந்திர பந்தோட பேச்ச கேட்ட கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப வழியில ஒரு சின்ன குளம் இருக்கு. குறுக்க அங்க இங்கன்னு ஒரு சில பாறைகள் மட்டும் இருக்கு. முதல்ல மந்திர பந்து தான் அதுல தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு இடத்துல தெரியாதனமா தண்ணிக்குள்ள விழுந்துரும். பாவம் அது விட்டா தண்ணிக்குள்ள மூழ்கி செத்தே போயிடும் போல. இத பார்த்து பயந்து போன ஹீரோ எப்படியாச்சும் அந்த பந்த காப்பாத்தணும்னு வேகமா ஓடி வருவான். ஆனா கடைசி நிமிஷத்துல இவனும் கால் வலிக்க அந்த தண்ணியில விழுந்துருவான். அப்ப கூட பாருங்க, முதல்ல மந்திர பந்த கரைக்கு மேல தூக்கி போட்டுருவான். அடுத்து இவனும் வெளியில போலாமே ட்ரை பண்ணும்போது அந்த குளத்துக்குள்ள இருக்க கொடியெல்லாம் இவன் காலை மொத்தமா
லாக் பண்ணிடுச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீந்த ட்ரை பண்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வேர்கள் இவனை உள்ள இழுத்துட்டு இருக்கு. இத பார்த்து நம்ம பந்து பையன் பயந்து போயிடுவான். அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு பக்கத்துல இருக்க 2 கிளைகள்ல தான் உடம்புல இருக்க நூலை சுத்தி பிடிச்சுக்கிட்டு கடைசி நூலை தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட வீசுது. எப்படியோ அவனும் அந்த கைத்தை பிடிச்சிடுவான். இருந்தாலும் தண்ணிக்குள்ள இருக்க அந்த வேர்கள் விடாம ஹீரோவை இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப கரெக்டா அதே டைம்ல தண்ணிக்குள்ள இருந்த ஒரு வித்தியாசமான நீல நிற கடல் மிருகம் வெளியில வருது. ஆக்சுவலா இதோட பேரு ட்ரஃபான். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தப்பிக்க ட்ரை பண்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வேர்கள் உன்னை உள்ள இழுக்கும். நிதானமாயிரு, அப்பதான் இந்த இடத்தை விட்டு உன்னால தப்பிக்க முடியும். உடனே ஹீரோவும் அமைதியாகிறான். நினைச்ச மாதிரியே அந்த வேர்கள் இவனை விட்டுருத. பயத்துல நீ முதல்ல யாருன்னு கேட்பான். நான் ஒரு கடல் அரக்க. ஆரம்பத்துல ஒரு ஏரியில இருந்தேன். ஆனா அங்க ஏற்பட்ட ஒரு சில போர் காரணமா மழை காலத்துல நீந்தி காட்டுக்குள்ள இருக்க இந்த குளத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால இந்த இடத்த விட்டு வெளியில போகவே முடியல. பல 100 வருஷங்களா இந்த சின்ன குளத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி பேசும்போது மறுபடியும் ஹீரோவோட காலை அந்த வேர்கள் இழுக்க ஆரம்பிக்குது. அட என்னையா உனக்கு இதே வேலையா போச்சுன்னு கடல் அரக்க ஒரு சின்ன கல்ல திருப்பினதுமே ஹீரோ உடம்ப தண்ணியில இருந்து வானத்துக்கு தூக்கி வீசுது. இந்த இடத்துல கட் பண்ணா ஜமாலியா ராஜ்யத்தை காட்டுறாங்க. மூல்கனை பாருங்களேன், எனக்கு பொண்ணு வேணா ஒண்ணு வேணான்னு பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்கான். உடனே ராஜாவும், மாப்பிள்ள என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்க பொண்ணுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் ஒரு ஜோசியக்காரிய பாத்துருக்கா. இது செட் ஆகாது, நான் கல்யாணத்தை நிறுத்துறேன், இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். அப்போ உடனே ராஜா உள்ள போந்து, மே என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பாரு, நம்ம கிட்ட அதிக பணம் கூட கிடையாது, நானே கடன்ல இருக்கேன். உனக்கு தெரியும்ல, மூல்கன் கிட்ட மட்டும்தான் அதிகமான பணம் இருக்கு. நீ சரின்னு சொன்னா மட்டும்தான் நம்மளும் இந்த ராஜ்யமும் எப்பவுமே செழிப்பா இருக்கும். சோ தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு ராஜாவோட சேர்த்து அந்த ராஜ்யத்துல இருக்க ஒட்டுமொத்த பேருமே ஹீரோனுக்கு முன்னாடி மண்டிட்டு கெஞ்சுவாங்க. தங்கத்தை தேடி மந்திர காட்டுக்குள்ள போன ஹீரோ வேற இன்னும் திரும்ப வரல. சோ வேற வழி இல்லாம அப்பாவோட பேச்சை கேட்டு நான் மோல்கனை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சம்மதிக்கிறா. உடனே இதா சாக்குன்னு மோல்கனை பாருங்களேன், நாளைக்கே கல்யாணம்னு அறிவிக்கிறான். உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனைகளோட நம்ம ஹீரோயின் தன்னோட அறைக்கு வரா. அங்க இருக்க மேகங்களை பார்க்கும்போது அதுல ஹீரோவோட இல்யூஷன் தெரியுது. கட் பண்ண இன்னொரு பக்கத்துல தண்ணிக்குள்ள இருந்து வானத்துல வீசப்பட்ட ஹீரோ மயங்கி போயிருப்பான். சோ இப்ப அவனோட இல்யூஷன்ல நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ற மாதிரியும் கப்பல் மூலமா இந்த உலகத்தையே சுத்தி வர மாதிரி இல்யூஷன்ல பார்த்து டக்குன்னு கண்ண முழிக்கிறான். முன்னாடியே அந்த கடல் அரக்கணும் இருக்கான். சந்தேகத்துல ஹீரோவும், இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு தங்க புதையல் இருக்காமே, அது இருக்கக்கூடிய இடம் உனக்கு தெரியுமா? அட என்னப்பா, அந்த புதையலே என்கிட்டதான் இருக்கு, வேணும்னா நீயே இதை பாருன்னு வாய்க்குள்ள இருந்து ஒரு தங்க காயின் அப்படியே வெளியில எடுக்குது. ஐ ஜாலி, அப்படின்னா இதே மாதிரியே நிறைய தங்கம் இருக்கா? இருக்கே, ஆனா அது எல்லாம் தோ இந்த குளத்தோட அடி ஆழத்துல இருக்கு. கண்டிப்பா அவ்வளவு வெயிட்ட என்னால தூக்கிட்டு வர முடியாது, உன்னால நீந்தி போய் அதை எடுத்துட்டு வரவும் முடியாது. ஆனா அதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு குளத்துக்குள்ள இருந்து ஒரு மந்திர பெட்டிய வெளியில எடுக்குது. இந்த பர்பா தம்பி, இது ஒரு ஆசாரி பெட்டி. உன் மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே படமா வரைஞ்சா போதும். இந்த பெட்டிக்குள்ள இருக்க மந்திர ஜாமான்கள் உனக்கு தேவையான பொருளை அச்சஸலா உருவாக்கி கொடுத்துரும். இன்னொரு முக்கியமான விஷயம் தம்பி, நீ உருவாக்கக்கூடிய பொருளை வச்சு மட்டும்தான் குளத்துக்குள்ள இருக்க அந்த புதையல நம்மளால எடுக்க முடியும். உடனே ஹீரோவும் சுத்தி முத்தி கவனிக்கிறான். அங்க உடஞ்சு போன ஒரு கப்பல் இருக்கு. ஆமா, அது யாருக்கு சொந்தமானது? அட என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குற? அந்த கப்பல்ல தான் தங்கத்தை கொண்டு வந்தாங்க. தெரியாதனமா ஒரு சூறாவளியில மாட்டி அந்த கப்பலும் உடஞ்சு போச்சு. அதுக்குள்ள இருந்த புதையலும் இந்த குளத்துக்குள்ள விழுந்துருச்சு. இதை கேட்டு முடிச்சதுமே அவசர அவசரமா ஒரு கப்பலோட படத்தை வரைறான். உடனே பெட்டிக்குள்ள இருக்க கத்தி, கடப்பார, கோடாரின்னு எல்லாமே அந்த இடத்துல பறகுது. அட பாவி, என்னத்த நினைச்சு வேண்டிக்கிட்டே அந்த படத்தை வரைஞ்ச? பெருசா ஒண்ணும் இல்ல, பறக்கும் கப்பலை திரும்ப உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மரத்தை கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கப்பலை உருவாக்க ஆரம்பிக்குது. உண்மையை சொல்ல போனா இந்த வேலையை நம்ம ஹீரோ மட்டுமே பண்ணல, இவனுக்கு உதவியா சூனியக்காரி அப்புறம் நம்ம காக்கா பையன் எல்லாம் வந்திருக்காங்க. இரவு பகல்னு கஷ்டப்பட்டு ஒரு வழியா பறக்கக்கூடிய அந்த கப்பலையும் உருவாக்கிட்டாங்க. கட் பண்ணா இது எல்லாத்தையுமே ஜேன் உதவியால மந்திர கண்ணாடி மூலமா இந்த மோல்கனும் பாத்துட்டு இருக்கான். அடடா, நினைச்சதை விட அந்த ஹீரோ ரொம்ப திறமையானவனா இருக்கான். அவன்கிட்ட இருக்க அந்த பறக்கும் கப்பல் மட்டும் எனக்கு கிடைச்சா உலகத்தோட எந்த மூலைக்கு வேணா நான் பறந்து போக முடியும். முக்கியமா மத்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க என்ன கடவுள் போல பாப்பாங்க. இப்படி பேசும்போதே டக்குனு ஜேன் பவர் கம்மியாகி சுருண்டு விழுந்துருவா. இங்க பாரு மோல்கன், என்னோட பவர் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா நான் இறந்து போயிடுவேன். சரி சரி, கோவப்படாத, எனக்காக இன்னும் ஒரே ஒரு உதவி பண்ண, அதுக்கப்புறம் நான் உன்னை சுதந்திரமா விட்டுருவேன். ரொம்ப யோசிக்காத, நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோனுக்கு திருமணத்துக்கான உடைகள்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதே டைம்ல பறக்கும் கப்பலுக்கு வந்த நம்மாளுங்க குளத்துக்குள்ள இருக்க புதையல் பெட்டியில கயிற மாட்டி கப்பலுக்கு கொண்டு வந்து திறந்து பாக்குறாங்க. சரி, உள்ள தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா அதான் கிடையாது. பழங்காலத்து பேப்பர்ஸும் ஒரு சில சேரு சகதியும் மட்டும்தான் இருக்கு. ஹீரோவுக்கும் காக்கா பையனுக்கும் சம கோவம். ஏப்பா கடலா இருக்கா, உள்ள புதையல் இருக்கும்னு பதிலுக்கு கடலா இருக்க இங்கதான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். மன்னிச்சிருங்கப்பா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நிஜமாவே இந்த இடத்துல தங்க புதையல் இருந்தது உண்மை. ஆனா போகர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளு என்ன இந்த குளத்தை விட்டு
காப்பாத்தி கடலுக்கு கொண்டு போறேன்னு வாக்கு கொடுத்தான். அவனோட பேச்ச நம்பி என்கிட்ட இருந்த எல்லா தங்கங்களையும் அவன்கிட்ட ஒப்படைச்சேன். ஆனா போனவன் திரும்ப என்ன காப்பாத்த வரவே இல்ல. கடைசியா எனக்கு மிஞ்சினது பெட்டிக்குள்ள இருக்க பழங்கால குறிப்புகள் மட்டும்தான். கண்டிப்பா இது தங்கத்தை விட விலை மதிப்பானதா தான் இருக்கும். காக்கா பையன் கடுப்பாகி அந்த பெட்டியை திரும்ப குளத்துக்குள்ள போட்டான். சந்தேகத்துல ஹீரோவும் சரி போகர்தான் அந்த தங்கத்தை எடுத்துட்டு போனா அப்படின்னா உனக்கு மோல்கனை தெரியுமா? ஏன்னா அவன் தான் லாஸ்டா இந்த காட்டுக்குள்ள இருந்த தங்கத்தை கொண்டு வந்தான்னு ஒரு புரளி இருக்கு. பதிலுக்கு கடலா இருக்கணும். இந்த பாரு மோல்கன்னு ஒருத்தன் இங்க வந்தான். வழக்கம் போல என்ன கடலுக்கு கொண்டு போனா நான் உனக்கு தங்கம் தரேன்னு சொன்னேன். ஆனா அவன் நல்லவன் இல்லங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ அவன்கிட்ட போலியான தங்கத்தை மட்டும் தான் கொடுத்தேன். சோ இங்கதான் எதுக்காக மோல்கன் நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்கிற விஷயமே புரிய வருது. இப்ப கடல் அரக்க மூலமா தான் மோல்கனுக்கு கொடுக்கப்படுறது உண்மையான தங்கம் கிடையாது, போலிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. ஆனா அதுவே ஜமாலியா ராஜ்யத்தை சேர்ந்த ஹீரோயின் அப்பாவுக்கு மோல்கன் ஒரு போலி பணக்காரங்கிற விஷயம் தெரியாத. இத தனக்கு சாதகமாக்கிட்ட ஹீரோயினை மட்டும் இந்த மோல்கன் கல்யாணம் பண்ணான்னு வைங்க, ஒட்டுமொத்த ராஜ்யமும் அவன் கைக்குள்ள வந்துரும். தங்க புதையிலே கிடைக்கலனாலும் கூட எதிர்காலத்துல மக்களை அடிமைப்படுத்தி அதிகமான வரியை சம்பாரிச்ச ஒரு பெரிய பணக்காரனா இருப்பான். அதனாலதான் ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பையன் இவ்வளவு ஆசையா இருக்காப்ல. இப்ப கடல் அரக்க மேலையும் தப்பு சொல்ல முடியாது. அதனால புதையல் தான் கிடைக்கல, பறக்கும் கப்பலாச்சும் கிடைச்சிருக்கே. நேரா ஹீரோயினோட ஜமாலியா ராஜ்யத்துக்கு போவோம். ஹீரோயினை கப்பல் மூலமாவே கூட்டிட்டு வந்துடலான்னு யோசிக்காம நம்மால பயணத்தை ஆரம்பிக்கிறான். காலையில விடுஞ்சதுமே ஜமாலியா ராஜ்யத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. இன்னைக்குதான் அந்த மோல்கனுக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணமே நடக்க போகுது. இப்ப அதை கெடுக்கிற மாதிரி ஹீரோ வந்தா சும்மா இருப்பானா? மோல்கன் ஆளுங்களை வச்சு அந்த பறக்கும் கப்பலை முதல்ல பிடிக்கணும். உள்ள இருக்கக்கூடிய ஹீரோவோட கதையை முடிக்கணும்னு கயிறுகள் பொருத்தப்பட்ட அம்புகளை கரெக்டா கப்பலை பார்த்து அடிக்கிறான். பதிலுக்கு நம்ம சூனியக்கார தாய் கிழவி அழகா பறக்கும் கூடையில உட்காந்துக்கிட்டு மந்திர கம்ப வச்சு அந்த கயிறு எல்லாம் துண்டா வெட்டிட்டு இருக்காங்க. மோல்கனுக்கு இதை பார்த்து இன்னும் கோவம் அதிகமாகுது. உடனே தான் கையில இருக்க ரிங்க தேய்க்கும் போது கூண்ட விட்டு ஜேன் ஒரு பீனிக்ஸ் பறவையா மாதிரி கப்பல் கிட்ட வரா. தன்னோட சொந்த பாட்டிகளையே வெறிகொண்டு தாக்க ஆரம்பிக்கிறா. ஜேன் உனக்கு என்னாச்சு? நாங்க எல்லாருமே உன்னோட கொல்லு பாட்டி தாத்தா, எதுக்காக எங்களை அட்டாக் பண்ற? என்ன மன்னிச்சிடுங்க, நான் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லங்கிறா. காவலாளிகள் மறுபடியும் கைத்த போட்டு கப்பலை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இழுத்துட்டு இருக்காங்க. இத பார்த்து கடுப்பான ஹீரோ தொங்குனபடி கப்பல்ல லாக் ஆயிருக்க கயிறு எல்லாத்தையும் வெட்டிட்டு இருப்பான். அப்ப ஜேன் தாய் கிழவியெல்லாம் அடிச்சு போறட்ட நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே நெருப்ப கக்கலாம் ட்ரை பண்ணும்போது நல்ல வேலை காக்கா பையன் உள்ள பூந்து பீனிக்ஸ் மேல தாவி குதிச்சு ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோ ஒரு வழியா நம்ம ஹீரோனை பாத்துட்டான். இந்த பாரு, நான் தேடி போன தங்கம் எனக்கு கிடைக்கல, ஆனா தங்கத்தை விட விலை மதிப்பான என்னோட காதலை இன்னும் உனக்காக பத்திரமா வச்சிருக்கேன். என் கூட வா, இந்த உலகத்தை சுத்தி பார்க்கலாம். யோசிக்காம இவ்வளவு சரின்னு சம்மதிக்கிறா. ஆனா இது எல்லாத்தையுமே கீழ இருந்து பார்க்கக்கூடிய மோல்கன் சும்மா இருப்பானா? ஒரு கூர்மையான அம்பு எடுத்த கரெக்டா ஹீரோவோட இதயத்தை பார்த்து விட்டுருவான். அம்புடுதாங்க. நம்மால பேச்சு மூச்சு இல்லாம டைரக்டா அங்க இருக்கக்கூடிய கடல்ல விழுந்துருவான். நம்மளுங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன கப்பல் இப்ப அது மோல்கன் கைக்கு போயிடுச்சு. இதே டைம்ல தண்ணிக்குள்ள விழுந்த ஹீரோவை கரைக்கு கொண்டு வந்த கடல் அரக்க சூனியக்காரி காக்கா பையன் அப்புறம் நம்ம மந்திர பந்து இவங்க எல்லாருமே காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த மந்திர கண்ணாடி மூலமா ஜேன் உதவியால ஹீரோனும் தெரிஞ்சுக்கிறா. தயவு செஞ்சு உங்களால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். நான் ஹீரோவை இந்த நிமிஷமே பாக்கணும். அச்சோ பாவன் இறக்கப்பட்ட ஜேனும் தன் பவச வச்சு நம்ம ஹீரோயினை ஒரு வயசான பாட்டியா மாத்துறா. இது மூலமா கோட்டைக்குள்ள இருக்க காவலர்கள் கண்ணுல மண்ணை துவிட்டு கூடு ஹீரோயின் வெளியில ஓடி வரா. பேச்சு முச்சு இல்லாம மயக்கத்துல இருக்க ஹீரோவுக்கு பச்சைக்கன ஒரு முத்தத்தை கொடுத்ததும் போதும் பையன் கண்ண முழிச்சுட்டான். தான் வயசான உருவத்தில் இருக்கதால ஹீரோயின் தன்னோட முகத்தை மறப்பா. அடச்சி, நான் உன்னோட முகத்தை பார்த்து உன்னை காதலிக்கல, உனக்கு மீசைய முளைச்சாலும் சரி, எப்பவும் என்னோட காதல் மட்டும் மாறாத. கட் பண்ணா இதே டைம்ல இப்ப அந்த வில்ல மோல்கன் இருக்கான்ல, அவன் திரும்ப கூண்டு கிட்ட வந்து பாக்கும்போது அங்க நம்ம ஜேனுக்கு பதிலா கூண்டுக்குள்ள ஹீரோயின் இருக்கா. அச்சோ இளவரசி, உன்னை யார் இதுக்குள்ள அடைச்சு வச்சா? அந்த ஜேன் தான். வாய்ப்பு இல்லையே, அவ என் கட்டுப்பாட்டை மீறி இந்த இடத்தை விட்டு தப்பிக்கவே முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு மறுபடியும் ரிங்க தேய்ச்சு என்கிட்ட வான் கூப்பிடுவான். பார்த்தா நின்னுகிட்டு இருக்க ஹீரோயின் ஓடி வந்த டக்குன்னு மோல்கன் மேல இடிக்கிறா. என்னாச்சுன்னு கேட்டா, இல்ல உங்களை மிஸ் பண்ண கூடாதுல்ல, அதான் உங்க பக்கத்துல வந்தேன்னு போய் சொல்லுவா. மறுபடியும் ரிங்க தேய்ச்சு என்கிட்ட வான்னு கூப்பிடுவான். ஆனா இந்த முறையும் ஹீரோயின் தான் மோல்கன் பக்கத்துல வரா. அப்படின்னா இது உண்மையான ஹீரோயின் கிடையாது. நம்ம ஜேன் இருக்கால, அவதான் ஹீரோயின் உருவத்துக்கு மாறி இருக்கா போல. அப்படியே லைட்டா பேச்சு கொடுத்து அந்த ஜேன் தான் தப்பிச்சு போயிட்டால, இதுக்கப்புறம் இந்த மோதிரம் உங்களுக்கு தேவையில்லைன்னு அத கையோட புடுங்கி வெளியில தூக்கி போட்டுருவா. கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில போன ஹீரோயின் திரும்ப உள்ள வரா. ஜேன் உடனடியா என்னோட உருவத்தை மாத்த அவளும் தான் பவர்ஸ பயன்படுத்துவா. ஆனா உருவத்தை மாத்தவே முடியல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்னோட பவர்ஸ் எனக்கு திரும்ப வேணும்னா நான் மோல்கனை கல்யாணம் பண்ணி ஆகணும். கட் பண்ணா இதே டைம்ல ராஜா மோல்கனையும் அவனோட அப்பாவையும் பார்த்து, இந்த பாரு, நான் உங்ககிட்ட இருக்க தங்கத்துக்காக தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா இப்பதான் பறக்கும் கப்பலே என் கோட்டையில இருக்குல்ல, சோ இப்ப நான் எதுக்கு என் பொண்ணை உனக்கு கொடுக்கணும்? உன்னை விட நல்ல மாப்பிளைக்கு என்னால கொடுக்க முடியும். அப்ப கரெக்டா ஹீரோயின் உருவத்துல உள்ள வந்த ஜேன், என் மோல்கன், என் அப்பாவுக்கு பண பேய் பிடிச்சிருக்க,
அந்த ஆளை பிடிச்சு ஜெயில போட, என்ன ஆனாலும் சரி உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அடி பாவி, அப்படியே ஜெயிலுக்கு அனுப்புறியான்னு ராஜா ஒரு பக்கத்துல வாய புலக, இன்னொரு பக்கத்துல மோல்கனுக்கும் ஜேனுக்கும் கல்யாணத்துக்கான ரிச்சுவல் எல்லாம் போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்லப்படா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற ஆளே பாட்டியா மாறி போன நம்ம ஹீரோயின் தான். என்னப்பா மோல்கன், உன் மனைவிக்கு அடிமையா இருக்க உனக்கு சம்மதமா? கல்யாணம் நடந்தா போதும்னு எல்லாத்துக்குமே சரி சரின்னு தலையாட்டுவான். லாஸ்டா கல்யாண பொண்ணுக்கு முத்தம் கொடுன்னு சொல்ல மோல்கன் கிட்ட போனதுமே நம்ம ஜேனை பாருங்களேன், ஓங்கி மூக்குல ஒரு குத்து. ஏ கிளவி பாத்தியா, இளவரசி என்ன அடிச்சுட்டா. அட என்ன மோல்கன், இதெல்லாம் புத்தகத்துல ஏற்கனவே தெளிவா எழுதிருக்கு, நீயே இத பாருன்னு தலைய புடிச்சு புக்ல ஒரு அழுத்து, ரத்தம் ஃபுல்லா அதுல ஊத்திருச்சு. என்னன்னு பார்த்தா இங்கதான் இன்னொரு பிளாஷ்பேக். ஆக்சுவலா சூனியக்காரியான ஜேன் இருக்கா இல்லையா, அவளை காதல சீந்த மோல்கன் கல்யாணம் பண்ணிருக்கான். பொதுவா இந்த சூனியக்காரிகளோட கல்யாணம் அப்படின்னாவே அது ரொம்ப வித்தியாசமானத. தம்பதிகள் 2 பேரோட ரத்தமும் மந்திர புத்தகத்துல கை நாட்டா வைக்கப்படுத, கூடவே 2 மோதிரங்களையும் கொடுப்பாங்க. இது மூலமா புருஷனை பொண்டாட்டியால கண்ட்ரோல் பண்ண முடியும், பொண்டாட்டியால புருஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ரிச்சுவல் முடிய போற நேரத்துல மோல்கன் ஒரு பெரிய சதி வேலையை பண்ணிட்டாங்க. இவன் மாய புத்தகத்துல ரத்தத்தை வச்சிருப்பால, ஆக்சுவலா அது ஒரு போலி ரத்தம். இது மூலமா ஜேனால மோல்கனை கட்டுப்படுத்த முடியாத. கல்யாணம் முடிஞ்சதுமே ஜேனை கட்டுப்படுத்துறதுக்கான ரிங் இருக்குல்ல, அதை இந்த மோல்கன் மாட்டிப்பான். சோ இதுக்கப்புறம் தான் தனக்கு அதிகமான பவர்ஸ் வேணுங்கிறதுக்காக ஜேனை ஒரு பணைய கைதியாக்கி நேரா இந்த ஜமாலியா ராஜ்யத்துக்கு வந்திருப்பான். இளவரசியவும் கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருப்பான். இப்ப பிளாஷ்பேக் கட் ஆனதுமே மாய புத்தகத்துல மோல்கன் ரத்தத்தை போலியா வச்சிருப்பான் இல்லையா, ஆனா இப்ப இவனுங்க அடிச்ச வேகத்துக்கே உண்மையான ரத்தம் வெளியில வந்திருக்கும். சோ அத புத்தகத்துல வச்சதால கல்யாணத்துக்கான சடங்கு நல்லபடியா முடியுது. இது மூலமா ஜேனால கூட இப்ப திரும்ப அந்த மோல்கனை வச்சு செய்ய முடியும். கூடவே இழந்து போன பவர்ஸும் திரும்ப வந்தாச்சு. திரும்ப 2 பேரும் அவங்களோட சொந்த உருவத்துக்கு மாறுறாங்க. இத பார்த்து பயந்து போன மோல்கன் தப்பிச்சு போலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா ஒரே சொடக்கல அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஜேன் உரைய வச்சிருவா. மாட்டினடா என் பம்பர கிட்ட மண்டையான்னு பீனிக்ஸ் பறவையா மாறி கடைசியில மோல்கனை அந்த இடத்தை விட்டு தூக்கிட்டு பறந்து போயிடுவா. அதுக்கப்புறமா சிறைக்குள்ள இருந்த ராஜா இருக்கா இல்லையா, அவரையும் வெளியில கொண்டு வந்தாச்சு. சரி இப்ப வச்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு பார்த்தா, டே ஹீரோ தம்பி, நீ ரொம்ப நல்லவனா தான் இருக்க, ஆனா அதுக்காக எல்லாம் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ராஜ குடும்பத்துக்குன்னு ஒரு நியதி இருக்கு, அதை என்னால மீற முடியாது. ஆச்சா புச்சான்னு பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் சும்மா இல்லாம போயா நீயும் சட்டமும் கத்தி விட்டுருவா. உடனே காவலாளிகளை வச்சு நம்ம ஹீரோவை கைது பண்ண நினைப்பான். நல்ல வழியா அப்போன்னு பார்த்த நம்ம காக்கா பையன் இருக்கால, அவ அலேக்கா பறந்து கடல்ல இருக்கன தூக்கிட்டு வந்துட்டான். அதுவும் சும்மா கிடையாதுங்க, அவன் கையில ஒரு பெரிய பீரங்கி இருக்கு. யோ ராஜா, இப்ப மட்டும் ஆள வெளியில வில்ல, இந்த ஒட்டுமொத்த கோட்டையோட உன்னோட கதையவும் முடிச்சிடுவேன் மிரட்டுவான். வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜாவும் நம்ம ஆளுங்களை இதுவும் பண்ணாம விட்டுருவாரு. கடைசியில ஹீரோ ஹீரோயின் பறக்கும் கப்பல்ல ஏறி இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே வானத்துல பறந்த இந்த முழு உலகத்தையும் சுத்தி பார்த்த போதும் போதுங்கிற அளவுக்கு காதலிக்க போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? Bye. Thank you. Love you all.